ஹாய் எவ்ரிஒன். நம்ம இங்கிலீஷ் வியூவர் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்கில் 20 எம்சிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, யூனிட் 4ல் லுக் பேக் இன் ஆங்கர் ரிட்டன் பை ஜான் ஆப்ஸ்போன் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபெமிலியர் லேண்ட் டு ஹூம் லுக் பேக் ஆங்கர் இஸ் டெடிகேட்டட் வாஸ். இது வந்து ஃபெமிலியர் லேண்ட்றவங்களுக்கு என்ன பண்ணுவார், இந்த லுக் பேக் ஆங்கர் டெடிகேட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஃபெமிலியான்றவங்க யார்? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு தான் என்ன பண்ணிக்குவாங்க, டெடிகேட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. செகண்ட் ஒன், இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஜிம்மி போர்ட்டர்ஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்? அவங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஸ்விஸ்டார் பிஸ்னஸ். செகண்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஓகே, தேர்ட் ஒன், விச் கேரக்டர் இஸ் டிஸ்கிரைப் அஸ் லெத்தாஜிக்? லெத்தாஜிக்னா என்னது? சோம்பேறித்தனமாக இருக்குது. எந்த கேரக்டர் லெத்தாஜிக்காக இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜிம்மி, கிளிஃப், ஹெலனா, ஆலிசன். தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கிளிஃப். தேர்ட் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒன், வாட் இஸ் ஆலிசன் டூயிங் அட் த பிகினிங் ஆஃப் ஆக்ட் 1? ஆலிசன் என்ன பண்ணுவாங்க அந்த ஆக்ட் 1 தொடங்கும் போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரீடிங், அயனிங், குக்கிங், கிளீனிங். ஸோ ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, அயனிங். ஃபோர்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி, அயனிங். ஃபிஃப்த் ஒன், ஹூ இஸ் ஆலிசன்ஸ் ஸ்னஃபிஷ் ஃப்ரெண்ட்? யார் ஆலிசனோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஹெலனா சார்லஸ், மேட்லின், ஃபெமிலா, ஸ்டெல்லா. ஸோ ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஹெலனா சார்லஸ். ஃபிஃப்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிக்ஸ்த் ஒன், லுக் பேக் இன் ஆங்கர் இஸ் கேட்டகரைஸ்ட் ஆஸ் விச் டைப் ஆஃப் ட்ராமா? எந்த டைப் ஆஃப் ட்ராமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். காமெடி ஆஃப் மேனர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, கிச்சன் சிங்க் ட்ராமா, அப்சர்டிஸ் ட்ராமா. ஸோ சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, கிச்சன் சிங்க் ட்ராமா. சிக்ஸ்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. செவன்த் ஒன், த மெயின் கேரக்டர் ஆஃப் லுக் பேக் இன் ஆங்கர் ஜிம்மி போர்ட்டர் இஸ் ஆஃபன் கால்டு. ஜிம்மி போர்ட்டர் என்னவா கூப்பிடுறாங்க அடிக்கடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ரொமான்டிக் ஹீரோ, த ஆங்க்ரி யங் மேன், த ட்ராஜிக் வில்லன், த ஹாமிக் ஃபிகர். ஸோ செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, த ஆங்க்ரி யங் மேன். செவன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. எய்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோவிங் அவார்ட் டிட் லுக் பேக் இன் ஆங்கர் ஹெல்ப் ஜான் ஆப்ஸ்போன் ரிசீவ்? ஜான் ஆப்ஸ்போன் என்ன அவார்டு ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். எய்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி, ஈவினிங் ஸ்டாண்டர்ட் ட்ராமா அவார்டு. எய்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், விச் தேட்டர் ஹோஸ்டட் த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லுக் பேக் இன் ஆங்கர்? எந்த தேட்டர் அந்த லுக் பேக் இன் ஆங்கர் அது ஹோஸ்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். த குளோப் தேட்டர், த ஓல்ட் விக், த ராயல் கோர்ட் தேட்டர், த நேஷனல் தேட்டர். ஸோ நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, த ராயல் கோர்ட் தேட்டர். நைன்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. டென்த் ஒன், ஆலிசன் போர்ட்டர் ஜிம்மிஸ் ஒய்ஃப் கம்ஸ் ஃப்ரம் விச் சோசியல் பேக்ரவுண்ட்? எந்த சோசியல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க ஆலிசன் போர்ட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா அப்பர் மிடில் கிளாஸ். டென்த் ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. 11th ஒன், ஜிம்மி போர்ட்டர்ஸ் ரிலேஷன்ஸ் வித் ஆலிசன் போர்ட்டர் இஸ் டிஸ்கிரைப் ஆஸ். ஜிம்மி போர்ட்டருக்கும் ஆலிசனுக்கும் எப்படி இருந்துச்சு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். காமன் அஃபெக்ஷனேட், பேஷனேட் பட் கான்ஃப்ளிக்ட் ரிடன், பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட், பியூர்லி காமெடிக். ஸோ 11th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பேஷனேட் பட் கான்ஃப்ளிக்ட் ரிடன். 11th ஒன்றுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. 12th ஒன், ஜிம்மி போர்ட்டர்ஸ் சோசியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆஃபன் அஃபெக்ட் ஹிஸ் ரிலேஷன்ஸ் வித். ஸோ ஜிம்மி போர்ட்டரோட சோசியல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த விரக்தி எதை அஃபெக்ட் பண்ணுது ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம்.
ஸோ 12th ஒனுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஆலிசன் போர்ட்டர் பிரிமிலி. ஆலிசனை தான் என்ன பண்ணும், ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். 12th ஒனுக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 13th ஒன் ஹூ டிஸ்கிரைப்ஸ் த பிளே அஸ் மைனர் மிராக்கல். யார் வந்து அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கலாம். கெரால்டு ஹாப்சன், மைக்கேல் பில்லிங்டன், ஐவர் பிரவுன், ஹென்னத் டெனயன். ஸோ 13th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி ஹென்னத் டெனயன். 13th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி. 14th ஒன் த கான்ஃப்ளிக்ட் இன் ஜிம்மி அண்ட் ஆலிசன்ஸ் மேரேஜ் ஹைலைட்ஸ். ஸோ இது வந்து எதை வந்து ஹைலைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ கிளாஸ் டென்ஷன் அண்டு எமோஷனல் இன்கம்பேட்டபிலிட்டி. 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 15th ஒன் ஜிம்மிஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் மேனரிசம்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். எதை வந்து அவங்களோட அப்பியரன்ஸ் அவங்களோட மேனர் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். காமன் சோபிஸ்டிகேஷன், ரெஸ்ட்லெஸ் அண்ட் போஸ்ட் வார் ஃப்ரஸ்ட்ரேஷன், பொலிட்டிக்கல் ஆம்பிஷன், அரிஸ்டோக்ராட்டிக் எலகன்ஸ். ஸோ 15th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்டு போஸ்ட் வார் ஃப்ரஸ்ட்ரேஷன். 15th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. 16th ஒன் லெட் pretend that we are human being and that we are actually alive. இந்த லைன் வந்து யார் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லைன் யார் பேசியிருப்பாங்கன்னா 16th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி ஜிம்மி தான் பேசியிருப்பார். 16th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. மறுபடியும் 17th ஒன் வாட் குரூசியல் இன்ஃபர்மேஷன் டஸ் ஹெலனா ரிவீல் டு ஜிம்மி இன் ஆக்ட் 2 சீன் 2. ஆக்ட் 2 சீன் 2ல் ஹெலனா எந்த இதை வெளிப்படுத்துவாங்க, எந்த விஷயத்தை வந்து வெளியே சொல்லுவாங்க ஜிம்மி கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதை சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் சி ஆலிசன் இஸ் ப்ரெக்னென்ட். ஆலிசன் வந்து என்னவாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. 17th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி. 18th ஒன் ஹூ அரைவ்ஸ் டு டேக் ஆலிசன் அவே இன் ஆக்ட் 2 சீன் 2. யார் வந்து ஆலிசனை கூட்டு போக வருவாங்க ஆக்ட் 2 சீன் 2லன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 18th ஒன்று டைரெக்டாக ஆன்சர் பார்த்துலாம். அதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஹர் ஃபாதர் கொலோனல் ரெட்ஃப்ரன். 18th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 19th ஒன் இன் ஆக்ட் 3 சீன் 1 வாட் டஸ் ஆலிசன் டிஸ்க்ளோஸ் டு ஹெலனா. இதை வந்து மறப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துடலாம். 19th ஒன்று என்ன ஆன்சர்னா மறக்கிறதுல சொல்கிறது. ஓகே, இதோட ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ சி ஹாஸ் லாஸ்ட் த பேபி. 19th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 20th ஒன் ஹூ இஸ் மேடலின் இன் லுக் பேக் இன் ஆங்கர். யார் வந்து மேடலின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் பார்த்துக்கலாம். 20th ஒன்று என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் பி ஜிம்மிஸ் ஃபர்ஸ்ட் லவ் எ உமன் 10 years old தென் ஹிம். ஸோ 20th ஒன்று என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ டிஸ்க்ளோஸ்னால் சொல்கிறது சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 19th ஒன்றுக்கு. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இஃப் யூ நோ த ஆன்சர் ப்ளீஸ் கமெண்ட் இன் பாக்ஸ். அதர்வைஸ் யூ ஹாவ் டு நோ தட் வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிஸ் ட்ரூரி இன் த பிளே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டுடே ஒன் இன்ஃபர்மேஷன் இன் லுக் பேக் ஆங்கர் பியர் அண்ட் ஸ்கொயர் கேம் அது அடிக்கடி விளையாடுவாங்க. யார் ஜிம்மியும் ஆலிசனும். அது வந்து எதை வந்து சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்பப்போ என்ன வரும் ட்ரபிள்ஸ் வரும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது மேலும் மேலும் அவங்க விளையாட என்ன ஆயிரும்னா அவங்க வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா, அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன் ரிட்டன் பை Bertolt Purchert. Okay, if you like this video kindly subscribe and share with your friends. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.